ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்ட்டான ரவை கேசரி எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பை பற்ற வச்சுட்டு அடுப்பில் கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். கடாய் நல்லா சூடானோடனே ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நம்ம இன்றைக்கி முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். நெய் நல்லா சூடாகட்டும். நெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நான் முந்திரி ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கிறேன். லைட்டாக முந்திரி ப்ரௌன் கலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம லைட்டாக முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுங்க, இல்லைன்னா கறியிரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் திராட்சையை ஆட் பண்ணிக்கிறேன். திராட்சையை ரெண்டையுமே ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பார்த்திங்களா, லைட்டாக திராட்சை உப்பி வர மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நல்லா உப்பி வர வரைக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ரெண்டுமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது ரெண்டையுமே தனியாக எடுத்து வச்சுட்டு இதே கடாயிலே நான் 1 கப் ரவையை இன்றைக்கி வறுத்து எடுத்துக்கிறேன். நம்ம நெய்யிலே ரவையை வறுத்து எடுக்கிறதுனால கேசரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரவையை நல்லா வறுத்து எடுங்க. கட்டி இல்லாமல் நல்லா வறுத்துடுங்க. இப்போ அதே கடாயிலே நம்ம 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி எடுக்கிறதுனால ரவை நல்லா வெந்து வரும். இப்போ நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். தண்ணி நல்லா கொதி வரட்டும். பார்த்திங்களா, தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை ஆட் பண்ணிக்கலாம். ரவையை மொத்தமாக கொட்டிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டே கிண்டிக்கிட்டே ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் கட்டி கட்டி ஆகாமல் நல்லாயிருக்கும். கட்டி கட்டி ஆயிடுச்சுன்னா கேசரி நல்லாவே இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பை லைட்டாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் கிண்டாமல் விட்டுட்டிங்கன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். அப்புறம் கேசரி நல்லாவே இருக்காது. இந்த மாதிரி லைட்டாக கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. பார்த்திங்களா, ரவை நல்லா வெந்து வர நல்லா லைட்டாக கட்டி ஆகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ரவை நல்லா இப்போ வெந்து வந்துருச்சு. பார்த்திங்களா, கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் ரவைக்கு 1.5 கப் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். நம்ம சர்க்கரை ஆட் பண்ணக்கப்புறமா கேசரி லைட்டாக தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கட்டி ஆயிரும். பார்த்திங்களா, சர்க்கரை நல்லா மெல்ட் ஆனோடனே கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக அடுப்பை ஸ்ட்ரிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோன்னா கட்டி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக நம்ம வீட்லேயே ரவை கேசரி ரெடி பண்ணிடலாம். நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் லைட்டாக அடி பிடிக்காத மாதிரி இருக்கும். நம்ம இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கிளறி விட்டுக்குங்க. நம்ம ரவையும் நெய்யில் வறுத்து இந்த மாதிரி நெய் ஆட் பண்ணுறதுனால இன்னமும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை ஆட் பண்ணி லைட்டாக ஒரு கிளறுனா நம்மளுக்கு ரொம்ப சுவையான ரவா கேசரி ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.